ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அந்த கோடிங்கை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம டர்போ சி ப்ளஸ் நம்ம சி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா டர்போ சி ப்ளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் இருக்க இந்த டர்போ சி ப்ளஸ் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸ்டார்ட் டர்போ சி ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கதோட்டு நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா அந்த இதையை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லைனா நம்ம என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட் சிபிபின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த 2 பியை மட்டும் ரேஸ் பண்ணுவோம். ரேஸ் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ப்ரோக்ராம்லாம் எக்ஸிக்யூட் ஆகும், காமிக்கும். எக்ஸிக்யூட் ஆனால் அந்த இதில் இருக்கிறதெல்லாம் காமிக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்டாருக்கு பதிலாக என்ன பண்ணணும், நமக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ, என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அந்த ஃபைல் நேமை நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் ஓப்பனாக டைரெக்டாக போய்க்கிறேன். ஓப்பனாக போயிட்டு நான் எந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு நான் டைரெக்டாக போயிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்றது தான் அந்த இது ப்ரோக்ராம். அந்த பிரேக் கோடிங்கை நான் முதல்ல ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா முதல்ல அந்த பிரேக்கிங்கான கோடிங் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஹேஷ் முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப முதல்ல லைப்ரரி ஃபைல்ஸை கால் பண்ணணும். ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேஷ் இன்க்ளூடு stdio.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைல்ஸை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் மெயின் அப்படின்றத இது பண்ணுறேன். ஸோ அப்போ நான் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் இந்த ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி நான் ஒவ்வொரு இதுலேயும் நான் ஒவ்வொரு மாதிரி நான் டிக்ளேர் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் இன்ட் நம்பர்னோ இன்ட் ஏனோ கொடுக்காம இந்த தடவை பிரேக்குன்றத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பீன்னு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ பீன்றதை நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா வழக்கம் போல் கிளியர் ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமேல ஃபாரில் என்ன பண்ணேன்னா பிஎஸ் ஈக்குவல் டு 0 கமா பிஎஸ் பி சின்னதாக இருக்க மாதிரியும் 10 பெருசாக இருக்க மாதிரியும் கோடிங் எழுதுறேன். அப்புறமேல அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். பி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அப்புறமேல அதுக்குள்ளார ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுறேன். இப்போ எதுக்காக இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இஃப்க்கு முன்னால் ஒரு பிரேசஸ் யூஸ் ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுவோம், கடைசியாக க்ளோஸ் பண்ணுவோம். எதுக்காக யூஸ் பண்ணணும்னா ஃபாருக்காக முதல்ல யூஸ் பண்ணுறோம். அது ஃபாருக்குள்ளார என்ன பண்ணுறோன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபார்ன்றது இருக்கு, இஃப்ல பி இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றது இருக்கு. இப்போ பிரேக் பிரேசஸ்குள்ளார பிரேக்னு கொடுத்துறேன். பிரிண்ட் ஆஃப் நம்பர் இஸ் %d/n b அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம்னா கெட் ஷோ ரிட்டர்ன் 0வும் நமக்கு வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ என்ன நடக்கும்ன்ற சொல்லிடுறேன். இப்போ 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஈக்குவல் டு b is equal to 4 அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க பிரேக்ன்ற வேர்டு நான் யூஸ் பண்ணிருக்க தொட்டு இங்க இருக்கு பாருங்க, பிரேக். பிரேக் அப்படின்னு இந்த இடத்துல வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரேக் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றப்ப என்ன ஆயிடும்னா அந்த 4 வரைக்கும் வந்தனும் அப்படியே டெர்மினேட் ஆயிடும். இதுதான் பிரேக். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாமா? ஏன்னா எந்த வித சேஞ்சும் பண்ணல நான் ப்ரோக்ராம்ல, இருந்தாலும் நான் ஒரு தடவை கம்பைல் பண்ணிடுறேன். ஏன்னா கம்பைல் பண்ணாமல் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா கம்பைல் பண்ணிடுறேன். கம்பைல் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்றேன். ரன் அப்படின்னு கொடுக்குறப்ப இப்போ பார்த்தீங்களா 0 ஸ்டார்ட் ஆகுது, 3 டெர்மினேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 10 வரைக்கும் போகலாம் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த இடத்துலனா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். 10 வரைக்கும் போகலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பிரேக்ன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ண தொட்ட என்ன ஆயிடுதுன்னா அந்த 4ஓட அப்படியே நின்றுது. 4 0ல ஸ்டார்ட் ஆகுது, 4ல முடிஞ்சிருது. இப்போ அதே 0க்கு பதிலா
நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இதில் 2ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். ஸோ வந்து கம்பைல் பண்ணிடுறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இப்போ நான் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2 3 தான் இதாகுது, 4 வந்து வரதில்லை. ஓகேவா? நான் இப்போ இங்கே 0வை நான் திரும்ப மாற்றிட்டேன். இது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த பிரேக்குன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ண தொட்டு நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அதனோட பிரேக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து என்னதான் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து இது பண்ணியிருந்தாலும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் பிரேக். அதே இது கண்டினியூ பார்ப்போம். ஆல்ரெடி ஓப்பன்லேயே போவோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் ஓப்பன் ஃபைலில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஓப்பனுக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஓப்பனுக்கு நான் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து அதில் எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் ஃபைலில் போயிடுறேன், ஓப்பன் போகிறேன். ஓப்பன் போனதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இப்போ நான் டெஸ்ட்டுக்கு நேராக வந்துடுறேன். டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ டெஸ்ட்டில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சு பிரேக் கீழே கண்டினியூ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ முன்னால் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா வந்து அதே ப்ரோக்ராம் தான். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிரேக்குன்ற வேர்டுக்கு பதிலாக கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த வந்து இஃப் கண்டிஷன் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இஃப் கண்டிஷன் என்ன பண்ணிருக்கோம், b is equal to 4 அப்படின்ற கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா முதல்ல பிரேக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ண தொட்டு அந்த 4 இது வந்தோன்னா அதோட டெர்மினேட் ஆகும். 0லேருந்து ஆரம்பிச்சு 0 1 2 3ன்னு வந்துட்டு அதனால பிரேக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா முன்னால். இப்போ வந்து என்ன ஆகும்னா கண்டினியூஸாக 10 வரைக்குமே ரன் ஆகும். இப்போ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ நான் இதில் வந்து எந்த சேஞ்சும் பண்ணல, இருந்தாலும் நான் ஒரு தடவை வந்து கம்பைல் பண்ணிக்கிறேன். கம்பைல் பண்ணிட்டு எரர் இல்லை. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன்னை கிளிக் பண்ணுறேன். இப்போ 0வில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 9 வரைக்கும் வருது. ஏன் 9 வரைக்கும் வருது, இப்போ வந்து 10க்கு கீழே இருக்க மாதிரி தான் கொடுத்தேன். அதே இது ஈக்குவல் டு அப்படின்ற இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா இப்போ 10 வரைக்கும் வரும். அதையும் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன்னை கிளிக் பண்ணி இப்போ ரன் பண்ணுறப்ப இப்போ 10 வரைக்கும் வருது பாருங்க. அது ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வரும், ஈக்குவல் டு கொடுக்காட்டி ஒரு கண்டிஷன் வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பிரேக்குன்றது என்னன்னா அதனோட வந்து முடிஞ்சிடும். கண்டினியூனா நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். இதுவும் வந்து இன்டர்வியூலையோ அல்லது வந்து எக்ஸாம்ஸ்லையோ வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கணும். இப்போ பிரேக்னா என்ன நடக்குது, கண்டினியூனா என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நம்மளால வந்து ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இதனோட வந்து நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமை நாம் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.